வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தங்கத்தின் மேல் ஒரு ஆசை அப்படிங்கிற ஸ்டோரி இன்றைக்கி பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். கதையை நீங்கள் எங்கே கேட்டிருக்கீங்க, எங்கே படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு செல்வாக்கு மிக்க அதிகம் செல்வம் உள்ள மன்னர் இருக்கிறாரு. அவருக்கு தங்கத்து மேலே அவ்வளோ ஒரு ஆசை. ஆனால் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது, இன்னும் வேணும், நம்ம தொட்டது எல்லாமே தங்கமாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அது ரொம்ப வருஷமாக அவருக்கு ஆசையாக இருந்துச்சு. அப்போது ஒரு அதிர்ஷ்டம் அவருக்கு வந்துச்சு. ஒரு தேவதை உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுறேன் அப்படி சொல்லியிருந்தாங்களாம். அப்போ அந்த தேவதை கேட்டோடனே எனக்கு தொட்டது எல்லாமே தங்கமாக மாறணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படியே அந்த தேவதை நிறைவேற்றிட்டாங்க. கொஞ்ச நாளில் நிறைவேற்றினோடனே அவர் சாப்பிடும் போதும் தங்கமாயிரும், தண்ணி குடிக்கும் போது தங்கமாயிரும். பிள்ளையை கட்டிப்பிடிக்க போனார், அந்த இதுவுமே பொண்ணும் தங்கமாயிட்டா. அதுக்கப்புறம் தான் தங்கத்தினால ஒரு பசிதியும் தீர்க்க முடியாது, ஒரு உயிரையும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாசத்தையும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அந்த தேவதையை மறுபடியும் வணங்கி செஞ்சு அந்த இதுலேருந்து வெளியே தங்கத்து மேலே இருக்க ஆசை விட்டார். எதுவுமே நம்ம ஒரு அளவுக்கு மேலே பேராசைப்பட்டால் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பேராசை பெருநஷ்டமாயிரும். இந்த தங்கத்தினால ஒரு அன்பையோ ஒரு உணவையோ ஒரு ஆரோக்கியத்தையோ எதுவுமே ஒரு உயிரையோ கொண்டு வர முடியாது. தங்கத்தின் மேல் உள்ள ஆசையை நம்ம என்ன பண்ணணும், குறைச்சிக்கிடணும். எல்லாருக்குமே இப்போ உலகத்தில் பெண்கள் ஒருத்தவங்க இதை போட்டிருக்காங்கன்னா அது மேலே ஆசை வந்துடும். இந்த மாடல் நல்லாயிருக்கு, அந்த மாடல் நல்லாயிருக்கு அப்படின்னு நமக்கு ஆசை மாறும். உங்களுக்கு இந்த கதையில் என்ன புரிஞ்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த இமேஜில் உள்ள ஃபோட்டோவை பார்த்து எத்தனை பேர் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இமேஜ்